ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா நெப்போட்டிசம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? நெப்போட்டிசம்னா முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். நெப்போட்டிசம்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய பணக்காரனோட பையன், அவங்க அப்பனுக்கு அப்புறம் எல்லா சொத்தும் எல்லா இதுவும் அவனுக்கு வந்துடும். அவன் வந்து அவங்க அப்பா சொத்தை அனுபவிப்பான், என்ஜாய் பண்ணுவான். இல்லை அப்பன் பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போவான், அவனை எடுத்து நடத்துவான் அவன் அப்பன் பிஸ்னஸை. அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் வந்து நெப்போ கிட்ஸ்ன்னு சொல்லுவான் அவன் எல்லாரையும். அதே மாதிரி நெப்போட்டிசம் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நெப்போட்டிசம் வந்து ஒரு சினிமாவில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நெப்போட்டிசம் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலியில் 5 லாயர், ஒரு ஃபேமிலியில் 5 போலீஸ்காரங்க வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து சினிமாலையும் இருக்கு. பட் அது எல்லாமே வந்து பிசினஸ்ல வர நெப்போட்டிசம் வந்து பிசினஸ்ல வரலாம். இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்லயா நீங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து காசு சம்பாதிக்கிற இடம். இப்போ சினிமாலையும் வராங்க, எதுனா இதுவும் பிசினஸ்ன்னு நினைச்சு வராங்க, இங்கேயும் காசு சம்பாதிக்க வராங்க. ஆனா சினிமா வெறும் காசு மட்டும் பார்த்த விஷயம் இல்லை. சினிமா வந்து அதுல நீங்க என்னதான் காசு சம்பாதிந்தாலும் உங்ககிட்ட ஆர்ட்னு ஒரு விஷயம் இருக்கணும். அங்க அங்க கலைன்னு ஒன்று இருக்கணும், நடிப்புன்னு ஒன்று இருக்கணும், ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கணும் சினிமா நீங்க வரணும். வெறும் காசு இருக்குன்னு நீங்க சினிமாக்குள்ள வந்தீங்கன்னா சினிமா உங்களை சூழ்ச்சி தான் அனுப்போம். இதுதான் நெப்போட்டிசமோட மீனிங். நான் சிம்பிளா சொல்றேன். நெப்போட்டிசம் வந்து இந்தியா லெவல்ல வந்து ரொம்ப பாப்புலர் வந்து பாலிவுட்ல தான். பாலிவுட்ல நெப்போட்டிசமோட ஹெட் ராஜா வந்து கரண் ஜோஹர். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன். அவனா நீ? அதே மாதிரி டோலிவுட்ல வந்து மொத்தமாவே நெப்போட்டிசம் தான். டோலிவுட்ல வந்து பொட்டன்ஷியல் டேலண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் அங்க வருது. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து நெப்போ கிட்ஸ் தான். பெரிய சூப்பர் ஸ்டாரோட பசங்க தான் இப்போ வரைக்கும் அங்க சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்களா தாண்டா இருக்காங்க. அதான் வந்து டோலிவுட். மாலிவுட் சைடு மலையாள இண்டஸ்ட்ரி வந்தீங்கன்னா, மலையாள இண்டஸ்ட்ரியில நெப்போ கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம டியூக்யூல இருந்து பாஃபால இருந்து எல்லாரும் வந்து நெப்போ கிட்ஸ் தான். பட் தே ஆர் வெரி டேலண்டட். அந்த மாதிரி நல்ல நெப்போ கிட்ஸ் தான் மலையாள சினிமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. நம்ம ஜெயராமோட பையனும் காளிதாஸ் ஜெயராமும் நெப்போ கிட்ஸ் தான். அவரும் ஒரு டீசென்ட் ஆக்டரா நேஷனல் லெவலில் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி அங்கிருந்து நிறைய நல்ல நெப்போ கிட்ஸ் வந்திருக்காங்க மலையாள இண்டஸ்ட்ரி. தமிழ் சினிமாலையும் வந்து நெப்போட்டிசம் இல்லாமல் இல்லை, ஆரம்ப காலத்துல இருந்து எல்லா காலத்துலையும் நெப்போட்டிசம் இருக்கு. அந்த மாதிரி வந்தவங்க தான் வந்து நம்ம சூர்யா, கார்த்தி, தனுஷ், செல்வராகவன் எல்லாரும் அந்த மாதிரி வந்தவங்க தான். நம்ம விஜயும் ஒரு நெப்போ கிட் தான். விஜயோட அப்பா வந்து டைரக்டர் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி எத்தனையோ நல்ல நல்ல நெப்போ கிட்ஸ் தமிழ் சினிமாவும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை எப்படின்னா, தமிழ் சினிமா அட் இட்ஸ் பீக் நெப்போட்டிசம். அந்த லெவலில் தமிழ் சினிமாவில் இப்போ நெப்போட்டிசம் போயிட்டு இருக்கு. அந்த நெப்போட்டிசம் எப்படி ஆச்சு, அந்த நெப்போ கிட்ஸ்லாம் யாருன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய். ரெடியா மாமே? எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன், நான் பார்த்துட்டேன் பல டூல்ஸ். ஸ்கெட்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணணும்னு நினச்சேன்னா வந்து இந்த டாப்பிக்கே நான் எதுக்கு பேசணும், நெப்போட்டிசம் இந்த டாப்பிக் எதுக்கு பேசணும்னு நினச்சா இவரை நினச்சி தான் நான் பேசினேன். வேறு யாரும் இல்லை, நம்ம சாய் அபிங்கிறவர் தான். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? சாய் அபிங்கர் ஒரு 3 ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு தெரியும். கட்சி சேர இன்னும் 2-3 பண்ணியிருக்காரு. அது பேர் தெரியல. அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து போத் ஆர் சிங்கர்ஸ். அவங்க வந்து நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. அது மாதிரி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு இவருக்கு. அந்த மாதிரி 3 சாங் அவர் பண்ணது நிறைய பட்ஜெட்ல பண்ணியிருப்பாரு. 3 சாங் பெரிய ஹியூஜ் ஸ்கேல் சாங்காக அவர் பண்ணியிருப்பாரு. ஆனால் வந்து ரீசெண்ட் டைம்ல அவர் கிடைச்ச மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பென்ஸ் படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்றாரு. அடுத்தது கருப்பு படத்துக்கு அவர் மியூசிக் பண்றாரு. அட்லியோட அடுத்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறம் வந்து மார்ஷல் படத்துக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணாரு. நம்ம கார்த்திக் 29 படம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் கிடைச்சிருக்கு இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல. இந்த மாதிரி வந்து எந்த மியூசிக் டைரக்டர் கிடைச்சிருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா தமிழ் சினிமாவில் நீங்க மியூசிக் டைரக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை நல்ல நல்ல மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க. இப்போ வந்து எத்தனை நல்ல மியூசிக் டைரக்டர் வந்து நல்ல மியூசிக் பண்ணி எத்தனையோ படத்துல அவங்க மியூசிக் நல்லா இருந்து மக்களுக்கு பிடிச்சி அடுத்த படம் கிடைக்காம ஒரு 10 மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. எத்தனையோ பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு மட்டும் நல்ல படம் வந்துங்கனே இருக்கு. பேக் டு பேக் படம் வந்துங்கனே இருக்கு. இது வந்து எத்தனை நாளைக்கும் தெரியாது. இவரோட ஃபர்ஸ்ட் படம் மியூசிக்கல் ரிலீஸ் ஆனாதான் நமக்கு தெரியும் இவர் மியூசிக் எப்படி இருக்கு, நல்லா பண்றாரா இல்லையான்னு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்ம இன்னும் நல்லா தெளிவா அவரை பத்தி பேசலாம். ஏன்னா வந்து அவர் டேலண்ட் இன்னும் நம்ம ஃபுல்லா ஒரு மூவிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி பார்க்கல, அவரோட ஆல்பம்ஸ் தான் பார்த்துருக்கோம். மூவில அவர் எப்படிதான் பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுக்க ஒரு குரூப் வரும், அப்ப பாத்துக்கலாம். இப்ப அடுத்த இதே மாதிரி ஸ்டன்னை நான் பார்த்த இன்னொரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட்னா வந்து நம்ம வனிதா அக்காவின் மகள் ஜோவிகா. வனிதா அக்காவே ஒரு பெரிய நெப்போ கிட். விஜயகுமாரோட பொண்ணு வனிதா அக்கா, வனிதாவோட பொண்ணு ஜோவிகா. அப்படியே பரம்பரையா வருது. 2 ஜென்ரேஷன் நெப்போ கிட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ வனிதா அக்கா ஒரு படம் பண்ணாங்க, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இது ஒரு படம் பண்ணாங்க. அதுக்கு அவங்க தான் ப்ரொடியூசர். அவன் இங்க வந்து ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா, நல்ல படம் பண்ண முடியாதா, நமக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாதா, எத்தனையோ பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயே எத்தனையோ சின்ன சின்ன பசங்க ஆடிஷன் அட்டன் பண்றாங்க, ஏதோ ட்ரை பண்றாங்க, முடிய மாட்டுது. உங்களுக்கு ஏதோ காசு வந்துருச்சு படம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு இப்பதான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து பண்ணதான் வந்து இது வந்து ரொம்ப இதோ சினிமாவுக்கு ஒரு பாதிப்பா இருக்கு இந்த மாதிரி பண்றது. நெக்ஸ்ட் நம்ம கேஸ்ல மாற்றவரு
நம்ம சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள். அவரோட ஃபீனிக்ஸ் படம் இப்ப தான் ரீசென்ட்டா ரிலீஸ் ஆகி நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பேசினாருங்கிறத வச்சு அவருக்கு கிடைச்ச ஹேட்டு, ட்ரோல்லாம் வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஒண்ணும் பேசணும்னு விரும்பல. அப்பா வேற, நான் வேற. அப்பா வேற, நான் வேற. அதனால தான் இன்ட்ரோடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க. பேர்லேருந்து விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டா அவர் விஜய் சேதுபதி பையன் இல்லைன்னு ஆயிடுமான்னு எனக்கு தெரியல. சூர்யா விஜய் சேதுபதி, சூர்யா விஜய் சேதுபதி தான். சூர்யா நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அதனால உங்க அப்பா உங்க ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்தாரா, ப்ரொமோஷன் பண்ணாம இருந்தாரா, அது வந்து ஒத்துன்னு போயிடலாம். நம்ம நெப்போ கிட்ஸ் தான், நம்மளோட அப்பாவனால தான் நம்ம வந்தோம் அப்படின்னு எல்லா நெப்போ கிட்டும் ஒத்துக்குன்னு சுத்த மூட்டு இருந்தாலே அவங்களோட ஹேட் வராது. சத்தியமா சொல்றேன். இப்போ நம்ம சுதிகாசனுக்கு அவ்வளோ ஹேட் வந்ததா? நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்குவா. அதே மாதிரி தான் நம்ம ரஜினியோட 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. அவங்களும் டேரக்டர்ஸ் தான். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்புறம் சுந்தரி ரஜினிகாந்த் அவங்களோட 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நடிக்க தான் வந்து கேட்டிருப்பாங்க போல சூப்பர் ஸ்டார்ட்ட. நடிப்பு வேணாமா நீங்க டைரக்ஷன் பண்ணுன்னு சொல்லி அவர் டேட்டே கொடுத்து அவரே நடிக்க வச்சு டைட்டா ஃப்ளாப்பா கொடுத்துட்டாங்க அப்பாக்கே. அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா? அதான் எல்லாம் சொல்லிட்டேனேப்பா. அப்பா காசை வச்சு சாப்பிட்ட 2 பெண்கள் அவங்க சொல்லலாம். அதே மாதிரி நீங்க வந்து மேடையில பேசும்போதோ, மேடையில இருக்கும்போதோ நீங்களே சொல்லுங்க, எங்க அப்பா இல்லைன்னா நான் இந்த சினிமால இல்ல. எங்க சினிமால எங்க அப்பாவால தான் நான் வந்தேன். நான் ஒரு நெப்போ கிட் தான் நீங்க ஒத்துக்கணும். புரியுதுங்களா? நான் வேற, அவங்க வேறன்னா நீங்க பேசியிருந்தீங்கன்னா வேற வேற ஆயிடும். தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். அடுத்த ஆள் யாரு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்க்கு வருவோம். அவரோட மகனான திரு ஜோசப் சஞ்சய் அவர் தான். அவர் வந்து இப்போ டைரக்ட் பண்றாரு. சந்தீப் கிஷன் வச்சு ஒரு படம். ஃபர்ஸ்ட் படமே லைக்கா தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இந்த சான்ஸும் தளபதி பையனுக்கு வந்து அவரோட அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அவருக்கும் இந்த சான்ஸ் கிடைச்சது. ஏன்னா வந்து முதல் படமே லைக்காக எந்த ஒரு புது டைரக்டரும் சைன் ஆகாது. பாசிபிளே இல்ல. இமேஜினே அவனால பண்ண முடியாது. எந்த ஒரு புது டைரக்டரும் அந்த படம் பண்ணும்போது. அதே மாதிரி சினிமா இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இது எல்லாமே கிடைக்குது. அவங்களோட பையன் மற்ற ஹீரோஸோட பையன் பண்ண தப்ப வந்து இவர் பண்ணல. இவர் வந்து இன்னும் ஓப்பனா வந்து பிரஸ் கிட்ட பேசல. இன்னும் இன்டர்வியூஸ் கொடுக்கல. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். பேசினா இவரை பத்தி நம்ம இன்னும் தெரிய வரும். அதனால இவரை பத்தி நான் இன்னும் கருத்து சொல்ல விரும்பல. இவர் படம் இருக்கட்டும், பார்த்துட்டு பேசலாம்னு முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சொப்பு சாமா பவிஷ் நாராயண் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து நம்ம நீட் படத்துல நடிச்சவர். தனுஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். தனுஷோட ஏதோ நெஃப்யூவோ ஏதோ ஒரு கசனோ ஏதோ ஒரு சொந்தங்க ஏதோ தெரியல. ஆனா அவன் நடிக்க வரல. இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. அவனுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க. நல்ல நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு சான்ஸ் தாங்க. தனுஷ் வந்து நல்ல டேலண்ட்டை ஃபைன் பண்றது தனுஷ் மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்க ஆள் இல்ல. சிவகார்த்தியன்ல இருந்து வெற்றிமாறன்ல இருந்து எல்லா நல்ல டேலண்ட்ஸை கூட்டு வந்து தமிழ் சினிமா கொடுத்தது அவர் தான். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அடுத்தது வந்து லெஜெண்ட் நம்ம லெஜெண்ட் சரவணா மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலமா இன்னும் பயங்கரமா ட்ரோல் ஆனவங்க எல்லாருக்கும் தலைவி வந்து நம்ம அதிதி சங்கர் அக்காவும் தான். அவங்க பண்ற ஜோக்குக்கும் அவங்க பாடுற பாட்டுக்கும், அதுவும் இந்தியன் டூ ஆடியோ லான்ச்ல ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அப்படி இருக்கும். என்ன குளிர் ஜோரமா? டிவிலயே போடலையே எனக்கு கலாய்ப்பாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஹேட்டு உலகமா ஹேட்டு. ஆக்டிங் ஏதோ ஒரு % வருது. சிங்கிங் அவாய்ட் பண்ணிடலாம் வேணாம். ஆனா இவங்க நடிக்கிற நடிப்புக்கு இவங்களெல்லாம் எதுக்கு இவ்வளோ படம், எதுக்கு இவ்வளோ ஃபேமு தேவையே இல்லை. டாக்டர் படிச்சோமா? ஏன்னா இப்போலாம் வந்து டாக்டர் படிக்கிறது வந்து பணக்காரங்க ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுங்க. டாக்டரேட் படிக்கிறது வந்து டாக்டர் படிச்சு நடிக்க வந்துடுறாங்க எல்லாரும். டாக்டர் படிச்சுட்டு என்னென்னமோ பண்றாங்க. ஏன்னா இங்க அவன் டாக்டர் படிக்க சாவறான் தமிழ்நாட்டில் நீட் எழுதி. இவங்க வந்து ஈஸியா டாக்டர் ஆயிட்டு நடிக்க வந்துடுறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து இப்போ லேட்டஸ்டா வந்த நெப்போ கிட்ஸ் இவங்கலாம் வந்து இப்பதான் வந்து பேசப்படுறாங்க. இப்பதான் இவங்களோட படங்கள் வருது. இவங்கலாம் அந்த ஹேட் சம்பாரு. இந்த மாதிரி வந்து நெப்போட்டிசம் வந்து இப்பதான் வந்தா முன்னாடி நிறைய நெப்போ கிட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து சினிமாவில் வந்து நிறைய பேர் ஜெயிச்சாங்க. எப்படி நம்ம முன்னாடி சூர்யா, கார்த்திக் மாதிரி எத்தனையோ நெப்போ கிட்ஸ் வந்தாங்க. அவங்களும் ஈஸியா பண்ணாங்க. இவங்கள மாதிரி அவங்களும் சான்ஸ் கிடைச்சது. அவங்க 2-3 படம் பண்ணாங்க. ஆனா அவங்களால சஸ்டெயின் ஆக முடியல. அந்த மாதிரி எத்தனையோ நெப்போ கிட்ஸ் இருந்திருக்காங்க. நம்ம விக்ரம் பிரபுவா இருக்கட்டும், அதர்வாவா இருக்கட்டும், கௌதம் கார்த்திக். பழசுனா வந்து நம்ம சாந்தனு பாக்யராஜ் இருக்காரு. பாக்யராஜ் சாரோட பையன். அந்த மாதிரி வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நெப்போட்டிசம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. நெப்போட்டிசம் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா சச்சினோட பையன் சச்சின் ஆக முடியாது. அதே மாதிரி ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவோட தொழிலே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அன்டில் ஹி ஹாஸ் சம் டேலண்ட் ஆர் சம்திங். அவனுக்கு அந்த அதில் வச்சுள்ள நாலேஜ் டேலண்ட் இருந்தால் அவனால அதை பண்ண முடியும். அவன் போய் பண்ணலாம். அதெல்லாம் இல்லாத நீங்க சரி அப்பா பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்மளும் பண்ணலான்னு சொல்லி வந்து இந்த இடத்துல வந்து நிறைய காமனர்ஸ்க்கு அவங்க வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா.
சினிமால புதுசா ஒருத்தன் எந்த பேக்ரவுண்டும் இல்லாம ஒருத்தன் சினிமாக்குள்ள வரணும்னா அவன் எவ்வளவு ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணி வந்திருப்பான். சினிமா பத்தி அவனுக்கு எதுவும் தெரியாது. சினிமால அவனுக்கு யாரும் தெரியாது. ஒரு ஷூட்டிங் எப்படி நடக்கும்னு தெரியாது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப அவன் சினிமால வந்து ஜெயிக்கிறது அப்ப அவனுக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கும். இப்ப இவங்கலாம் வந்து எல்லா இடத்தையும் புடிச்சுக்கிட்டா ஈஸியா, ஏன்னா இவங்கலாம் வந்து ஈஸியா ஒரு படத்த நடிச்சிடலாம். ஒரு படத்துக்குள்ள வந்துடலாம். ஒரு படத்தோட பாட்டா இருந்துடலாம். இப்பலாம் எத்தனையோ பசங்க ஒரு படத்துல ஒரு சின்ன பாட்டா இருக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த மாரி வந்து இவங்கலாம் எல்லாம் வந்து ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டீஸ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து ஒரு பெர்சன் கூட வந்து இவங்களுக்கு போ முடியாத மாரி ஆயிடும். ஏன்னா இவங்க வந்ததுனால. இந்த மாரி வந்து எத்தனை எங்க டேலண்ட் வந்திருக்காங்க தமிழ் சினிமாக்குள்ள. எத்தனையோ அவுட் சைடரா இருந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாம எத்தனையோ நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. குரு சம்பத் சொல்லலாம். குரு சம்பத் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டா இருந்து வந்தவரு. நம்ம சூர்யா இருக்கட்டும். சூரி வந்து எத்தன சின்ன சின்ன படங்கள் பண்ண வந்து நம்ம எம்.எஸ். பாஸ்கர் சாரா இருக்கட்டும். அவர் எத்தனையோ 1000 படம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்ளோ படம் அவ்ளோ ரோல்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அவரு நம்ம மணிகண்டனா இருக்கட்டும். நம்ம கிங் விஜய் சேதுபதி. அந்த மாரி வந்து அவுட் சைடரா இருந்து எத்தனையோ நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. காமெடியன்ஸ்ல நம்ம முனிஷ்காந்த் அவர் வந்திருக்காரு. நம்ம காளி வெங்கட் வந்திருக்காரு. யோகி பாபு வந்திருக்காரு. அந்த மாரி எத்தனையோ அவுட் சைடர்ஸ் வந்து நல்ல நல்ல ஆக்டிங் பண்ணி, எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்கலாம் வந்திருக்காங்க. அந்த மாரி எவ்வளோ கஷ்டப்படுறது இங்க பசங்க ரெடியா இருக்காங்க. பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்குதுல்ல. இப்ப இந்த Instagramல பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கவனுங்க. லூசு மாரி பண்ணிட்டு இருக்கவனுங்க. இப்ப அவங்க எல்லாரும் கூப்பிட்டு இவனுங்கலாம் இன்ஃப்ளூயன்சரு. இவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் குடுத்து இவங்களுக்கெல்லாம் படத்துல சான்ஸ் குடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர்மெலன் சார் எடுத்துக்கங்க. அந்த ஆளு பண்ற விஷயத்த பார்த்தா நமக்கு எவ்வளோ கோவம் வரும். அவன் பண்றது நடிப்பா? இல்ல என்ன கண்றாவியா அந்த ஆள் பண்றதுக்கு அவனுக்கு ஏதோ தெரியும்னு நெனச்சு அந்த ஆள் பண்றான். ஆனா இவங்க எல்லாரும் இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர்மெலன் சாரா இருக்கட்டும், காத்து கருப்பு கலையா இருக்கட்டும், ஜிபி முத்துவா இருக்கட்டும். இந்த மாரி Instagramல ட்ரெண்ட் ஆனவங்க, YouTubeல ட்ரெண்ட் ஆனவங்க. சில பேர் YouTubeல ட்ரெண்ட் ஆனாங்க. சில பேர் Instagramல ட்ரெண்ட் ஆனாங்க. அந்த மாரி எத்தனையோ பேர் வந்து ஈஸியா வந்து ட்ரெண்ட் ஆயிடுறாங்க. ட்ரெண்ட் ஆகி அவங்களுக்கு ஈஸியா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சிட்டு சில டைம் கழிச்சு அவங்களே அவுட்டேட் ஆயிடுவாங்க. இப்ப எப்படி ஜிபி முத்து இப்ப எப்படி அவுட்டேட் ஆனாரு. அந்த மாரி ஒரு சில பேர் இப்ப இந்த வாட்டர்மெலன் சார் அப்படிதான். இப்ப அந்த ஆள் வந்து ஒரு படத்துல நடிக்க எவ்வளோ காசு கேட்கிறேன், எவ்வளோ காசு நான் பேசுறேன். புண்டை இவனெல்லாம் எவன்டா கூப்பிட்டு சான்ஸ் தெரியும். எந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டு இவனெல்லாம் பேசுறான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ மட்டியா இருக்காங்கன்னு தெரியல ஆளுங்க. இவனெல்லாம் கூப்பிட்டு நீங்க சான்ஸ் தரீங்க. இவனெல்லாம் தியேட்டர்ல பார்க்க ஆடியன்ஸ் வருவாங்கன்னு. இது வந்து ஒரு ரகம். Instagramல பைத்தியக்காரத்தனமா பண்ணி பசங்க ஃபேமஸ் ஆறாங்கன்னா, காமத்தின் நிலையை வச்சு பெண்கள் ஃபேமஸ் ஆகுறாங்க. Instagram, YouTubeலலாம். ஒரு மாரி அடல்ட் கன்டென்ட்டா போடுறது. ரொம்ப ஆபாசத்தின் பார்வையாக Instagramல ட்ரெண்ட் ஆவுறது. அவங்க உடம்ப காட்டி ட்ரெண்ட் ஆவுறது. அந்த மாரி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. நம்ம யாஷிகா, சிவாங்கி, ஜிம் அக்கா, பொருண் அக்கா அந்த மாரி எத்தனையோ அக்காக்கள், எத்தனையோ ஆபாசங்கள். அந்த மாரி Instagram வந்து ஏன்னா சோசியல் மீடியாவே ஒரு மாரி மாரி ஆயிடுச்சு. சோசியல் மீடியால எங்க திரும்பினாலும் இங்க ஒரு பீடா, அங்க ஒரு பீடா, இங்க ஒரு நாத்த பூச்ச பீடா. அந்த மாரி வந்து எல்லா இடத்துலயும் குப்பை அசிங்கமா இருக்கு. அந்த அசிங்கத்திலருந்து எடுத்து இவங்க சினிமால போய் சினிமா இன்னும் அசிங்கமாயிடும். இவனுங்க பண்ற அசிங்கத்த பார்க்க முடியாம. ஏன்னா வந்து சினிமா வந்து ஒரு நல்ல விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்றதா சினிமா இருக்கு. ஒரு விஷுவல் மீடியம். விஷுவலா நமக்கு ஒரு நல்ல விஷயத்தையோ, ஒரு ஃபீல் குட்டையோ, ஒரு என்டர்டெய்னிங்கோ நமக்கு ஏதோ ஒரு சினிமால இருந்து கிடைக்குதோ, சினிமால இருந்து நமக்கு ஒரு அறிவோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ, ஒரு ஹேப்பினஸோ, சினிமா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு 2 மணி நேரம் நீங்க ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும்னா, ஒரு சினிமா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும். நல்ல சினிமா சொல்றேன். எத்தனையோ சினிமா உங்களுக்கு ஒரு கேவலமான எக்ஸ்பீரியன்ஸ குடுத்துருக்கும். புரியுதுங்களா? அது வரக்கூடாது. அந்த கேவலமான எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கக்கூடாதுன்னா, இவங்கலாம் வந்து சினிமாக்குள்ள வரக்கூடாது. நெப்போ கிட் கூட வருவான். இந்த அப்பன் காசுல வருவான். இருப்பான். 2 படம் பண்ணுவான். அவன் காணாம போயிடுவான். ஆனா இவனுங்கலாம் வரது வந்து இன்னும் டேஞ்சர். இவனுங்கலாம் எதுவுமே தெரியாது. இத வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதுவும் சரி, அதுவும் சரி. நம்ம வந்து நல்ல டேலண்ட், நல்ல படங்கள மட்டும் தான் என்கரேஜ் பண்ணணும். நல்ல இந்த புதுமுக டைரக்டர், புதுமுக ஹீரோ. இப்ப நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் எடுத்துக்கங்க. டெபியூட்டன்ட் டைரக்டர் தான். அந்த மாரி வந்து நல்ல டைரக்டர்ஸ் நம்ம வந்து சான்ஸ் தரணும். அவங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் கிடைக்கணும். ஒரு நல்ல டெபியூ ஹீரோக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும். ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டர் ஒரு நல்ல படம் கிடைக்கணும். அவங்களுக்கு வந்து சான்ஸ் குடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லா ப்ரொடியூசருக்கும், எல்லா சினிமாவுக்கு எல்லாரும் நான் கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு வந்து சான்ஸ் தரணும். அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ. துப்பாக்கி வச்சு வர்றோம் சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு கத்திய வருஷம் போது வர்றோம் சவுண்ட் மெலோடி பீட் நுண்சாக் சுத்தினு உன்னை கதற விடுவேன் கேட்டெல்லாம் போட்டு என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட்டு ஏன்னா கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செத்துக்கப்பட்ட செல்ல எங்க ஆள்ல ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடு